ஹே ஃப்ரெண்ட்ஸ், இது டிஷ் ட்ராமாவோட 38வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். டூகி போனதும் கால் பண்ணி, நான் ஊஜின் ஒன்னேரோட சிஓ பேசுகிறேன். டூகியோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாரு. என்னது டூகிக்கு பதிலாக வேற ஒருத்தங்க எக்ஸாமின் பண்ண மாதிரி தெரியுதான்னு கேட்பாரு. ஊஜினோட அம்மா சன்னியை பக்கத்தாக வந்திருப்பாங்க. என்னாச்சு, நீங்கள் ரொம்பவே டல்லாக இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. ஆமாம், இன்னைக்கு நான் ரொம்பவே அழுதேன். ஊஜினை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. உன்னால தான் ஊஜின் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்னதான் நான் அவனோட அம்மாவா இருந்தாலும் என்னால கூட அதை சரி பண்ண முடியல. அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். இதுக்கப்புறமேட்டுக்கு எதை நினைச்சும் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஊஜின் கிட்ட இதை பத்தி கிளியரா பேசிடு. அதுக்காக தான் நான் உன்னை பார்க்கலான்ட்டு வந்தேன். எனக்காக தயவு செய்து இதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சன்னிக்கு இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கும். சுகமா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. டேயாங் ஃப்ளவர்ஸை கொடுப்பான். எதுக்காகன்னு கேட்பாங்க. இந்த ஃப்ளவர்ஸோட பேரு ஃப்ரீசியாஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? புதுசா ஸ்டார்ட் பண்ணுன்றது தான் இதுக்கான அர்த்தம்னு சொல்லுவான். சன்னிக்கு இப்பதான் ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வரும். அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனப்ப டேயாங் வந்து பூ கொடுத்துருப்பான் இல்லையா? அதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு டிவோர்ஸ் ஆனப்ப நீ தானே ஃப்ளவர் கொடுத்து குட் லக் சொன்னேன்னு கேட்பாங்க. சனியை நான் உங்களை லவ் பண்றேன். ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். எத்தனை முறை வேணாலும் நான் புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்னோட வழியில எது குறுக்க வந்தாலும் சரி, இந்த ஃப்ளவரோட மீனிங் மாதிரியே நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லுவான். சன்னிட்டே எங்க விட்டு தள்ளி வந்துட்டு என்ன மாதிரி ஆவரேஜான பொண்ணை நீ லவ் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் அதே ஃபீலிங்ஸை என்னால உனக்கு கொடுக்க முடியாது. நான் ஏற்கனவே வேற ஒருத்தங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃப்ளவர்ஸை அவங்கிட்டே கொடுத்துருவாங்க. நீங்க ஊஜினை லவ் பண்றீங்களான்னு கேட்பான். சன்னி அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத டூஹி தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். சன்னி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கோவமா பேசுவாங்க. சொல்லுவாங்களே, எல்லார்கிட்டையும் ஒரு திறமையாவது இருக்குன்னு. பணக்காரங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றதுதான் உன்னோட திறமையா இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஊஜின், இப்ப சேர்மனோட பையன். உனக்கு ஊஜினை பிடிச்சிருக்குன்னு தானே அவங்கிட்ட பேசிட்டு இருந்த. உன்ன மாதிரி ஒருத்தி ஊஜினை லவ் பண்ற அளவுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. டூஹி, என்ன பேசுறன்றத பார்த்து பேசு. நான் யாரை லவ் பண்ணா உனக்கு என்ன? இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை உனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. டூஹி சன்னியை அடிச்சுட்டு, ஊஜின் எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு அவரு எப்பவுமே கிடைக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. சன்னி டூஹி அடிச்சுட்டு, எனக்கு லிமிட் இருக்கு, கண்முழிச்சு பாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பாங்க. உனக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு போல் என்ன டூஹி கேட்பாங்க. நான் உன்னோட அக்கான்றதை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இதுக்கப்புறமேட்டுக்கு எது பேசினாலும் பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க. ஊஜின் கொடுத்த கிஃப்டையும் அவரு ப்ரொபோஸ் பண்ண வீடியோவையும் எதுக்காக நீ வச்சிருந்த? அவரை தத்தெடுத்திருக்காங்கன்றத பத்தியும் ஏன் நீ என்கிட்ட சொல்ல? அவரு என் மேல சந்தேகப்பட்டு கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ அவரு கூட சேர்ந்துடலான்ட்டு பாக்குறியான்னு கேட்பாங்க. அப்பெல்லாம் இல்ல, அவரை தத்தெடுத்திருக்காங்கன்னு கேள்விப்படும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவர் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி அவரை நான் ஏமாத்துறதுக்கு விரும்பல. நான் உன்னை நினைச்சு கேர் பண்றேன். அதே சமயத்துல அவருக்கு என்னால கெட்டதை பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவர் கூட சேரலான்றதுக்காக தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணிருக்க. நான் சொல்றதை கேளு. 10 மில்லியன் ஒன்னால எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஆனா என்னோட வாழ்க்கையை மாத்தறதுக்கான இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஊஜின் தான் 2வது மிகப்பெரிய ஷேர் ஹோல்டரா இருக்காரு. அவர் மட்டும் எனக்கு கிடைச்சாருன்னா மத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லுவாங்க. நீ உண்மையாவே கேப்டன் சாங்க லவ் பண்றியான்னு சன்னி கேட்பாங்க. என்னது காதலா? காதல் நினைச்சு இப்ப யார் கேர் பண்றா? என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் ஒன்னா தூங்கிருக்கோம். நீ உன்னோட நேரத்தை இதுக்கப்புறமேட்டுக்கு வீணாக்கிட்டு இருக்காத. நீ என்ன மாதிரி நடிச்சியான்னு அவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சுட்டு, அதனால உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அவர்கிட்ட எது பேசினாலும் பார்த்து பேசு. நான் ஊஜின் கிட்ட சேர முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணினா கண்டிப்பா நீ ரிகிரேட் பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. சன்னிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஊஜின் கால் பண்ணி, சன்னி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, டூஹி விஷயத்துல நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா? நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லுவாரு. ஓகே, நான் உங்களை பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ஊஜினை பக்கத்தாக வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீனை கட் பண்றதுக்கு முன்னாடி சன்னியை கத்தியை தீத்திருப்பாங்க. அதே மாதிரியே இப்ப பண்ணிட்டு இருப்பாரு. சன்னிக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும் டூகி சொன்ன மாதிரியே கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்றாருன்னு. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. பார்த்தா தெரியலையாங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நீங்க ஃப்ளோடரை கட் பண்றத பக்கத்தாக தான் என்ன கால் பண்ணி வர சொன்னீங்களான்னு மீனோட பேரை தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. ஊஜினுக்கு சன்னி ஃபிளாஷ்பேக்ல சொன்னதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். லெஃப்ட் சைட் கண்ணு இருந்துச்சுன்னா ஃப்ளோடர், ரைட் சைட் கண்ணு இருந்துச்சுன்னா ஹாலிபட்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்ப சொல்லிட்டு இருப்பாரு. லெஃப்ட் சைட் கண்ணு இருந்துச்சுன்னா ஃப்ளோடர், ரைட் சைட் கண்ணு இருந்துச்சுன்னா ஹாலிபட். இதுக்கு ரைட் சைட் கண்ணு இருக்கு, அதனால இது ஹாலிபட். உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேட்பாரு. சன்னிகிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் வராது. அடுத்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நம்ம ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி ஏற்கனவே 2 பேரும் ஒன்னா ட்ரிங்க் பண்ணதெல்லாம் சன்னிக்கு தெரியுதான்னு பார்க்க ட்ரை பண்ணுவாரு. சன்னியா அன்னைக்கு எப்படி ட்ரிங்கை ஊத்துனாங்களோ அதே மாதிரியே இப்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு நீங்க ட்ரிங்க் பண்ணலாம். உங்களுக்கு இப்ப ஆல்கஹால் டிமெண்டியாவும் இல்ல, வேற ஒருத்தவங்க மாதிரி நீங்க நடிக்கணும்ன்ற அவசியமும் இல்லைன்னு சொல்லுவாரு. 2 பேரும் ஆளுக்கு 2 கிளாஸ் ட்ரிங்க்ஸை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேசுவாரு. சன்னியா என்னதான் நீங்க மறைக்க ட்ரை பண்ணாலும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. நீங்க வேணா வார்த்தையால போய் சொல்லலாம், ஆனா உங்களோட கண்கள் போய் சொல்லாது. அந்த கண்களை பார்த்து தான் நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் அந்த கண்களை எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவாரு. சன்னி போலான்ட்டு பார்ப்பாங்க. ஊஜின் பிடிச்சு வச்சுட்டு க்ளோஸா பார்த்துட்டு இருப்பாரு. தான் லவ் பண்றது சன்கியை தான் கிளியரா அவருக்கு தெரியும். கிஸ் பண்ணலான்ட்டு வருவாரு. சன்கியை தள்ளி விட்டுட்டு, எங்க 2 பேரை பத்தியும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னோட சிஸ்டருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் ஒன்னா கூட தூங்கிருக்கீங்க. எதுக்காக என்கிட்ட இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டூய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவா. எதுக்காக நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படிப்பட்டவர்னு என்னால
புரிஞ்சிக்கவே முடியல. இதுக்கப்புறமேட்டுக்கு இதே மாதிரி எப்பவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தூரமா போயிட்டு அழுதுகிட்டே போயிட்டு இருப்பாங்க. உஜனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். டூஹி அவரால் ஏத்துக்க முடியல. அதே சமயத்துல சன்னி தான் தான் லவ் பண்ற பொண்ணுன்றத கன்ஃபார்ம் பண்ணவும் முடியலன்னு வருத்தப்பட்டு இருப்பாரு. டேரி வீட்டுக்கு வந்ததுமே அப்பாவை பார்த்துட்டு என்னோட பர்மிஷன் இல்லாம யாரையும் வீட்டுல விடாதீங்கன்னு சொன்னலன்னு கேட்பாங்க. டேரி போதும் நிறுத்துன்னு அப்பா சொல்லுவாங்க. எதுக்காக என்ன நிறுத்த சொல்றீங்க? நீங்க தானே என்ன இப்படி வளர்த்தீங்க. எல்லா சுத்தியும் என்கிட்ட கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு கடைசியில உங்களோட உயில மாத்திட்டீங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லுவாங்க. நீ தான் காங்க மாட்டி விட்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு அப்பா சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்காக நீங்க ஒன்னும் பண்ணாம இருக்கீங்க? என்னையும் நீங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியதானு சொல்லுவாங்க. என்னதான் குழந்தைங்க பெத்தவங்களோட முதுகுல குத்துனாலும் பெத்தவங்களால எப்பவுமே அதை பண்ண முடியாது. நீயா இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்ததுதான் நல்லதுன்னு சொல்லுவாரு. நீங்க என்ன ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவரை வெளில துரத்தி விடுங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அவர் எதுவும் பண்ணாம இருக்கவும் நான் சொன்னது உனக்கு கேட்கலையான்னு சொல்லி கன்னத்திலேயே அரைஞ்சிட்டு மத்தவங்க கிட்டையும் அவரை வெளில துரத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஷர்மன் பொறுமையை இழந்துருவாரு. அதை முதல்ல வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொல்லுவாரு. டே விடுங்கடான்னு சொல்லி டேரி கத்திக்கிட்டே வீட்டை விட்டு வெளில போயிட்டு இருப்பாங்க. நான் இப்பதான் லாயர் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். உன்னோட அப்பா ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு காங்க சொல்லுவாரு. அம்மா அவர் வந்துட்டாரு, பைத்தியகாரத்தனமா நடந்துகிட்டு இருக்காரு. உஜின் அப்பா டேயங் எல்லாருமே பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி டிஃபிகல்ட்டான நேரத்துல நாம 2 பேரும் வேட்டையாட போகலாமான்னு கேட்பாரு. என்னது வேட்டையாடவான்னு கேட்பாங்க. விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக கூப்பிடல, மனுஷங்களை வேட்டையாடலாம். நமக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள நம்ம குறி வைக்கலாம். அப்பதான் நம்ம 2 பேரோட கோவமும் குறையும்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. இப்பவும் நீங்க ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீ வேணா இது எல்லாத்தையும் விட்டுருக்கலாம், நாங்க விட்டோம்னா கண்டிப்பா பைத்தியம் ஆயிடுவோம். போலீஸ் ஆபீசர் சார்ஜ் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நாங்க அடிக்ட் ஆயிட்டோம், நீ ரொம்பவே கிளீனா ஆகிட்டேன்னு சொல்லுவான். சன்னியோட அப்பாவோட பேரை தான் சொல்லிட்டு இருப்பான். சன்னியோட அப்பா இறந்ததுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கும், அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருந்திருப்பான். அடுத்த முறை உங்களுக்காக விஐபி பார்ட்டியை நான் அரேஞ்ச் பண்றேன், நீங்க என்னோட காட்டேஜ்க்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாவா? எதனால நீ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டூஹியவும் கூட்டுறேன், டூஹியோட ட்வின் சிஸ்டரையும் கூட்டுறேன், நீங்க 4 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்ததும் காங்கிட்ட மனுஷங்களை வேட்டையாடுறது ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த 4 பேரையும் ஒரே நேரத்துல போட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீ அவங்கள வேட்டையாடுறியா இல்ல நான் உன்னை வேட்டையாடுறேனான்றத போக போக பாக்கலான்ற மாதிரிதான் காங் ரியாக்ஷன் கொடுப்பாரு. முஜனுக்கு சன்னி கூட இருந்தது, சன்னி சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கோம். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபைனலி கேப்டன் சாங்கோட கல்யாணம் நடக்க போதே இவங்க 2 பேருக்கும் நடுவுல நிறைய டிராமா இருந்துச்சு. ஆனா கடைசியா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இது ஹாப்பி எண்டிங் தானே, நீயும் அப்படித்தானே சொல்றன்னு கேட்பாங்க. ஆமா இது ஹாப்பி எண்டிங் தானே சோகமா சொல்லுவான். எதுக்காக ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நமக்கு லேட் ஆயிடுச்சு, கல்யாணத்துல உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். காங் டேரியை கொல்றதுக்காக கண்ணை ரெடி பண்ணி கார்க்குள்ள வச்சுட்டு இருப்பாரு. டேரி வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேரிய வேட்டையாடுறதுக்காக காங் தூரமா இருந்து குறி வச்சிட்டு இருப்பாரு. சொரங் டூஹி போஸ்ட் பண்ண போட்டோவை காட்டி கேப்டன் சாங் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லுவா. 2 பேரும் சேர்ந்து க்ளோஸா போட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு போட்டோகிராஃபர் சொல்லிட்டு இருப்பாரு. டூஹி உஜினுக்கு பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு இருப்பாங்க. உஜினுக்கு இதை சுத்தமா பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், எழுந்து போயிடுவாரு. டூஹி அவர்கிட்ட லவ் எதிர்பார்க்கல, அதனால பெருசா ஃபீல் பண்ண மாட்டாங்க. உஜினுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.